சிறைத்துறையில் ஸ்கேனிங் ஃபெசிலிட்டி இப்போ எங்கெங்கெல்லாம் ஸ்கேனிங் பண்ணுறதுக்கான இப்போ இந்த மாதிரி போதைப் பொருளை தடுக்கிறதுக்கான போன வாரம் நீங்கள் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு அவங்க பழங்களில் அவங்க கொடுக்க வேண்டிய பொருட்கள் வச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லிச்சு. ஸோ அந்த ஸ்க்ரீன் பண்ணுற அந்த பொருட்களை உள்ளே போகிற பொருட்களை ஸ்க்ரீன் பண்ணுறது, ஏன்னா ஒரு நாளைக்கு 700 பேர் வர்றாங்க, 700க்கும் மேற்பட்ட பார்வையாளர் வராங்க. 700க்கும் மேற்பட்ட பார்வையாளர் அவங்க எல்லாருக்கும் கைதிகளுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்கள், ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு தான் ஒரு சில விஷயங்கள் மாற்றலாம். எந்த இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக, அதாவது சிறைக்கு இப்போ ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் துணிமணிகளாக இருக்கட்டும், எதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி கொடுக்க வேண்டிய விஷயங்களை இங்கேயே இன்னொரு சப்ளை பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு நாங்கள் கேட்டுட்ருக்கோம். சரி, ஏன்னா பழங்கள்லாம் இங்கேயே உள்ளேருந்தே கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை எப்படி செய்யலாம்னு சொல்லி ஆராய்ச்சிட்டு வரோம். ஸோ வர காலங்களில் எதெல்லாம் அடிக்கடி கொடுக்க வேண்டிய பொருட்கள், அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்குற விஷயங்கள்லாம் உள்ளேருந்தே இன்னோஸாகவே உள்ளே இருக்கிற சிறையில் இருக்கிற மார்க்கெட் வழியாகவே சப்ளை பண்ணுறாரு இருக்கோம். சிறையில் நிறைய தொழிற்சாலைகள் வைத்து அவங்க தொழிற்சாலையில் நிறைய விஷயங்கள் தயாரிச்சுட்டு வராங்க. ஸோ அதையும் வெளியில் மார்க்கெட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் முன்னாடிலாம் இங்கேயே பிரெட் எல்லாம் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு டெலிவரி பண்ணிருக்காங்க. நிறைய ஹேண்ட்லூம்லேருந்து நிறைய பெட்ஷீட்ஸ் எல்லாம் தயாரிச்சுட்டோம். அதெல்லாம் பார்வையிட்டோம். உள்ள தேவையான, அதாவது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், அந்த படுக்கை அறையிலேருந்து எல்லாமே அவங்க உள்ள இன்னோஸாவே தயாரிச்சுட்டு வராங்க. அதையும் இப்போ பார்வையிட்டோம். ஸோ இதையும் வெளியில் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கும் விதமாக, ஏன்னா பல ஆண்டுகளாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக அதை வெளியில் கொண்டு போய் கொடுத்து அவர்களையும் அந்த ஆதாரத்தையும் வெளியில் அவங்களுக்கான அந்த ஆதாரத்தையும் கொடுக்கும் விதமாக அதையும் என்ஹான்ஸ் பண்ணுற வேலையை பண்ணுறோம். கண்டிப்பாக ஸ்க்ரீனிங் ப்ராசஸில் மாடர்னைசேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அதுக்கான எப்படி பண்ணாலும் தவறு செய்ய வேண்டியவர்கள் அவங்களும் அதில் என்ஹான்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரீனிங் பண்ணுற விஷயத்தில் கண்டிப்பாக மாடர்னைசேஷன் டெக்னாலஜிஸ் எல்லாம் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான பணிகளையும் அதுக்கும் ஆராய சொல்லி அதுக்கு முன்னெடுப்புன்னு எடுத்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வர்ற சில மாதங்களில் முதல்வருடைய அட்வைஸ் படி நாங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக எங்கேயுமே போதை மருந்துகள் உள்ளே செல்லாத அளவிற்கு எந்தெந்த வகையில் தடுக்க முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வோம்.